தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான சாம்பியன் கோப்பை இறுதிப் போட்டியானது நடைபெற்று வரும் நிலையில் யார் வெல்வார்கள் கோப்பையை என்ற எதிர்பார்ப்புடன் ரசிகர்கள் மெரினா கடற்கரையில் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அமர்ந்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அன்வர் புகாரி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அன்வர் புகாரி, கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவினா. சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியை மக்கள் காணும் வகையில் சென்னை மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரையில் பெரிய திரை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள பிக் ஸ்கிரீன் முன் மக்கள் அமர்ந்து நியூசிலாந்து இங்கிலாந்துக்கு இடையிலான போட்டியை கண்டுகளித்து வருகின்றனர். கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி தொடங்கிய சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டிகள் இன்றுடன் நிறைவு கட்டத்தை எட்டியிருக்கிறது. பாகிஸ்தான் நடத்தும் இந்த தொடரில் குரூப் ஏ பிரிவில் விளையாடிய இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் தற்போது இறுதிப் போட்டியில் விளையாடி வருகின்றன. வழக்கமாக இவ்வாறான முக்கிய கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறும் போது சென்னை கடற்கரை பகுதியில் மக்கள் இலவசமாக பெரிய திரையில் காணும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். அதேபோல் இந்த முறையும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் பெரிய திரை ஏற்பாடு செய்யப்பட்டு சென்னை மெரினா மற்றும் சென்னை பெசன்ட் நகர் கடற்கரை பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மெரினா கடற்கரையில் விவேகானந்தா மாளிகைக்கு எதிரிலும் பெசன்ட் நகர் கடற்கரையில் போலீஸ் பூத் அருகிலும் திரையிடப்படுகிறது. ஏற்கனவே லீக் போட்டிகளின் போது இந்தியா பாகிஸ்தான் போட்டி மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரையில் திரையிடப்பட்டன. அப்போது ரசிகர் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்த நிலையில் இன்று இறுதிப் போட்டி என்பதால் மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரையில் பெரிய திரை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பு ஏற்பாட்டை தொடர்ந்து கிரிக்கெட் ரசிகர்கள் மெரினா கடற்கரையில் திரண்டு கடற்கரை காற்றை ரசித்து சிலாகித்து பெரிய திரையில் நியூசிலாந்து இங்கிலாந்துக்கு இடையிலான போட்டியை கண்டுகளித்து வருகின்றனர். ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி அன்வர் புகாரி.